எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாளில் உங்களை மங்களகரமாய் ஆசீர்வதித்து நீங்கள் விரும்புவதை உங்களுடைய கரத்திலே கொடுத்து மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எசேக்கியேல் 12வது அதிகாரம் 28வது வசனம். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வருடத்தில் என்ன வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ அது நிச்சயம் நிறைவேறும். ஜாய்ஸ் மேரை குறித்து நான் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு காரியம், அந்த அம்மா ஒவ்வொரு வருஷமும் 100 வாக்குத்தத்தங்களை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து ஜெபிப்பார்களாம். ஒவ்வொரு நாளும் அதை ஜெபிக்க 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 6 மாதத்திற்குள்ளாக 100 வாக்குத்தத்தமும் அவருடைய வாழ்க்கையில் பலித்திருக்கும் என்று சொல்லி நான் வாசித்து பார்த்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை பெற்ற நாம் அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னாரோ அத்தனை வார்த்தைகளையும் அவர் நிறைவேற பண்ணுவார். என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தில் காண்பித்தாரோ அதை நிறைவேற பண்ணுவார். என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்களோட வேதாகமத்திலிருந்து பேசினாரோ அத்தனை வார்த்தையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அவருடைய வெளிப்பாடினுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாயிரு. உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலருக்கு நம்பிக்கை எதில் தெரியுமா? தான் படித்த படிப்பு மேலே. சிலருக்கு நம்பிக்கை எது மேலே இருக்குதா? தன்னோட பேங்க் பேலன்ஸ் மேலே. சிலருக்கு நம்பிக்கை யார் மேலே தெரியுமா? கூட பிறந்தவங்க மேலே. சிலருக்கு நம்பிக்கை யார் மேலே தெரியுமா? தான் கட்டிட்டு வந்த பொண்டாட்டி மேலே. சிலருக்கு நம்பிக்கை யார் மேலே தெரியுமா? தன்னுடைய கணவன் மேலே. சிலருக்கு நம்பிக்கை என் பிள்ளை படித்து வேலைக்கு போனால் என் பிள்ளை நல்லா பார்த்துக்குவான்னு பிள்ளைங்க மேலே. இல்லை பிரியமானவர்களே, நான் சொன்ன யார் யார் மேலெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்களோ ஒரு நாள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தும். நீ கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை, உன்னுடைய அசையாத நம்பிக்கை நீ வைப்பே ஆனால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போனாலும் அவர் உன்னை விட்டு ஒரு நாளும் ஓடி போகாமல் நீ நிற்கிற இடத்தில் உன்னோடு கூட இருந்து அவர் நிச்சயம் உன்னை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையுடைய வார்த்தை நிறைவேறட்டும். வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய வீட்டிலும் இப்பொழுது இறங்கட்டும். வார்த்தையை அனுப்பி வியாதியை குணமாக்குவீராக. வார்த்தையை அனுப்பி கட்டுகளை உடைப்பீராக. வார்த்தையை அனுப்பி ஆண்டவரை மரித்த சடலங்களை எழுப்புவீராக. வார்த்தையை அனுப்பி மரித்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில் உயிரடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கிறார்களோ ப்ரொமோஷன் கிடைக்கட்டும். சம்பள உயர்வு கிடைக்கட்டும். நிலையான வேலையை கொடுப்பீராக. திருமணத்திற்காய் காத்திருக்கிற ஆண்டவரே, நல்ல வரன்களை கைக்கூடி வரப்பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை சூழ்ந்திருக்கட்டும். குழந்தைக்காய் யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. முகங்களில் வெடிக்கிற எல்லா கண்ணீரையும் துடைப்பீராக. ராஜா, மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.